குட் மார்னிங். இன்றைக்கி நாள் நம்ம வைசாகில் செம்ம தூக்கத்தை போட்டாச்சு. சூப்பரான தூக்கம். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேற்றுலாம் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஓகே எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நம்ம ஹோட்டல்லையே தங்கின ஹோட்டல்லையே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் பஃபே. இட்லி, வடை, தோசை, கிச்சடி, சட்னி, அதுக்கப்புறம் எக்கு எல்லாமே இருக்குது. யா சேம். ஓகே ஓகே பாய், தேங்க்ஸ். அப்படியே சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு சவுத் இண்டியன் டிஃபன் சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ப்ரெஷரேட் இருக்குது, அதுக்கப்புறம் இட்லி, போண்டா, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இன்னும் இருக்குது கிச்சடிலாம், அதெல்லாம் அடுத்த இதில் சாப்பிடுவோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு சவுத் இண்டியன் தெரியாமல் சொல்லிட்டேன். நம்ம ப்ரோ அவரும் சவுத் இண்டியன் நிறைய நாள் செஞ்சு கொடுத்தாரு கொல்கட்டாவில், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரி ப்ரோ. சரி இது சாப்பிட்டு பார்ப்போம். ப்ரெஷரேட் எடுத்துக்கிட்டு சாம்பார் இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, புளிப்பாகவும் இருக்குது. தேங்காய் சட்னி, இட்லிலாம் உதிரி உதிரியாக வருது, சூப்பராக. சரி ஓகே, அப்படியே ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். ஸோ சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் நல்லா இருக்கு பாருங்கள். இட்லி அப்படியே பிசைஞ்சா இது மாதிரி ஆயிடுது. அப்படியே சாம்பாரை போட்டு சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா சுகமே சுகங்க. இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். டிப்ஸுன்னு வந்துக்கினே இருக்கார். ஸோ நம்மனாலே எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டோ இல்லை 50 ரூபா கொடுத்துட்டு இருந்தால் நம்ம ட்ரிப்பு ஒவ்வொரு மாதம் கிட்ட வரோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு அதை பற்றி சொல்லுங்கள். அது கணக்கு போட்டால் எங்கேயோ வந்துடும். எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் அதை பற்றி. நம்ம கிளம்பியாச்சு விசாகப்பட்டினம் ரூம்லேருந்து. 11 மணிக்கு செக் அவுட்டு, அதனால் 11:05 தான் வெளில வந்துட்டோம். இங்கேருந்து 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கு. அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு போகலான்ட்டு. இன்னொன்று இந்த பெட்ரோல் பங்க் சூஸ் பண்ணதுக்கு காரணம் அவுட்டரில் கூட போய் போட்டுருக்கலாம். ஆனால் ஏன் இங்கே போடுறோன்னா நம்மளுக்கு ஹோட்டலில் தண்ணியே கொடுக்கல, இங்கே தண்ணியும் பிடிச்சிட்டு அப்படியே போய்ட்டு வந்துட்டோம். அங்கே பெட்ரோல் போடுற டைமில் நம்மளுக்கும் தண்ணி பிடிச்சிடலான்ட்டு இங்கே பிடிச்சிட்ருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 96 ரூபா 1 லிட்டர் பெட்ரோலு. அது காமிக்கிறேன். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு, தண்ணியும் நம்ம பிடிச்சாச்சு. அப்படியே நம்ம விஜயவாடாவில் ஒரு டெம்பிள் இருக்குது, அதுக்கு தான் இப்போ போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். என்ன பில்டிங் இது? ஸோ ஐடி கம்பெனி பாருங்கள், ஷிப்பு மாதிரியே இது பண்ணி வச்சுருக்காங்க. பட்டிவாடும் ஸ்ரீராவலும் வைசாக விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. இப்போ அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 6 ஹவர் 50 நிமிஷம் 369 கிலோமீட்டரு விஜயவாடா. அங்கே என்ன ஒரு கோயில் போகிறோம். அது என்ன கோயில், எப்படி இருக்குது எல்லாம் அங்கே போய் பார்ப்போம். யார் இருக்கா அந்த கோயிலெலாம் அங்கே போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து போவோம் அப்படியே அவுட்டரில். செம்ம க்ளீனான சிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊர் பக்கத்து ஸ்டேட்டான இது இங்கே இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படியே போவோம். இறங்கி போதும் அதெல்லாம் போகிறோம். அந்த பாலமே பாருங்க, அப்படி ஏற்றமும் இறக்கவுமா இருக்கு, விசித்திரமா இருக்கே பாலமே. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதாங்க மேட்டர். இந்த ஊரில் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க சிட்டி. 2014 2014 சூப்பரான ஊர் இது. பாருங்கள் பாலத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஜிவிஎம்சி அடிச்சு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சிட்டிக்கு வந்து 10 out of 10 கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ ப்ரோ கொடுப்பீங்க? சேம் ப்ரோ, 10 out of 10. உங்களுக்கு பிடிச்சது? ப்ரோ எனக்கு பிடிச்சது நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு ப்ரோ. அப்புறம் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? ஆமாம் 10 out of 10 ப்ரோ. இந்த ஜிஎம்சிங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து கிரேட்டர் விசாகப்பட்டினம் மெட்ரோ கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி கார்பரேஷன். ஓகே ப்ரோ. கிரேட்டர் சென்னை மாதிரி கிரேட்டர் விசாகப்பட்டினமா?
ஸோ வைசாக்ல என்ன ப்ரோ ரொம்ப பிடிச்ச இடம்? இந்த இடம் நம்ம தங்கி இருக்க இடம் தான் ப்ரோ. அருமையான ஹேப்பனிங்கா இருக்கு. இந்த பாருங்க முன்னாடி பாருங்க மலை வரும். மலை தெரியுதா? மலை தெரியுது பாருங்க. மலையும் இருக்கு, கடலும் இருக்குங்க. சொல்லுங்க. வெயில் தான் சரியான வெயிலா இருக்கு. 34 டிகிரி இருக்கு. ஆனா என்ன எரிக்குது, அனலா இருக்கு. நீங்க சொல்லுவீங்க. அதான் ப்ரோ. கடல் முன்னாடி ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. கடலும் இருக்கு, மலையும் இருக்கு. அந்த பாருங்க முன்னாடி மலை இருக்கு, பக்கத்துல கடல் இருக்கு. ஸ்பீடு 40க்கு மேல போக முடியாது. சரி அப்படியே போவோமா இந்த ஊர் விட்டு? அந்த பிரிட்ஜ்ல பாருங்களேன், எல்லா இடத்துலயும் இந்த ஃப்ளவர் போட்டு வச்சு அழகா டிசைன் செய்யுங்க. சின்ன சின்ன விஷயத்துலயும் டீடைலிங்களா? அப்படியே கொஞ்சம் அவுட்டர்ல வந்தோம்னா விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இந்தியன் ஃபிளாக் பறக்குது. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஓல்டு விசாகப்பட்டினம் மாதிரி இருக்கு. அந்த ஏரியா வந்து போஷா நியூவாக இருந்தது. இந்த ஒரு சப்வே அதை தாண்டணும்னா ட்ரெயின் வரப்போகுது பாருங்க. விசாகப்பட்டினம் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்கு. அங்கேருந்து இங்கே வரணும். இது வந்து போர்ட், இந்த ஏரியாலாம். ஸோ காம்பவுண்ட் பெருசாக போட்டிருக்காங்க. பயமா இருக்கே. போர்ட்டை வச்சு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி. இதான் போர்ட்டோட ஆர்ச்சு, கோயில் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் போர்ட்டு உள் சைடு. ரிவ்யூ பண்ணார் பார்த்தீங்களா? அது என்ன பண்ணாரு? இது மலைலாம் பாருங்க, ஃபுல்லா மலை ஒட்டினா மாதிரியே பீச்சு அழகா இருக்கு. நான் அது நிறைய பேர் என்கிட்ட விவாதம் வைக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இந்தியாவோட டூரிசமே டெவலப் ஆகல, நல்லா இல்லை அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்குது, எல்லாமே க்ளீனாக தான் வச்சுக்கிறாங்க. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால நிறைய பேர் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்காமே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல வேணாம். இதுதான் என்னோட தாழ்மையான ரிக்வெஸ்ட்டு. இந்த ரோடு பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க, மரம்லாம் வச்சு. ஏன்னா டோல் ரோடுனால இந்த பாருங்க சோலார், ஃபுல்லாக சோலார் ஸ்டேஷன் போல். இங்கே புதுசாக வச்சுருக்காங்க, இங்கே பழைய சோலார் ஒன்றுமே இல்லை. கழுவாம வச்சிருக்காங்க. கழுவாமையா? கழுவணும்ல ப்ரோ. இல்லை மழையாவது பெய்யணும் அப்போதான். ரோடும் சூப்பராக இருக்குது. இந்த மரம் ஃபாரினில் வச்சுருக்க மாதிரி இருக்கு, டோல் ரோடுனால வச்சுருக்காங்க போல். அப்படியே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சென்னை கொல்கட்டா ஹைவேலேயே கனெக்ட் ஆகிடும். நம்ம நேற்று பிரிஞ்சோம்ல, அதுலேயே அப்படியே போயிட்டு ஜாயிண்ட் ஆக போகிறோம். இந்த இதெல்லாம் வந்து போர்ட்டுக்கு உள்ளது போல். 10 மெகாவாட் 10 மெகாவாட்டா போட்டுருக்காரு. 10 மெகாவாட்னு எவ்வளோ வருது கரண்ட் சப்ளை? மெட்டல் பட்டன்ல இங்கே இருந்தாங்க. கம்பெனி உண்டு அது. நம்ம பெட்ரோல் போட்ட இடம் அங்கேருந்து தான் பெட்ரோல் வருது போல். இதுதான் வந்து சப்ளை ஃபுல்லாக விசாகப்பட்டினம் ஏரியாவுக்கு. அப்படியே போ, விஜயவாடா போயிடும். அந்த மில்லினியம்னு ஒரு பெட்ரோல் பங்க்கில் தண்ணியெலாம் பிடிச்சோம்ல பார்த்தீங்களா, எத்தனை பிரான்ச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிரான்ச் நாங்களே பார்த்துட்டோம் விசாகப்பட்டினத்துலேயே. இந்த பாருங்க, ஃபுல்லாக இங்கேருந்து தான் சப்ளை போல் பெட்ரோலியம்லாம். அழகாக கலர் கலராக வச்சுருக்காங்க. ஒயிட் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, எல்லா கலர்லேயும் வச்சுருக்காங்க. நல்லது, குட் ஆந்திரா கவர்மெண்ட். பாருங்க, உள்ளே ஒரு கூட்ஸ் வண்டி நிற்க வச்சுருக்காங்க. ஹார்பர் கிட்டே நிறுத்தி ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க. நெல்லா? நெல்லு தான் போய் லாரியில் இதில் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க. எந்த ஊருக்கு போகணும்னு தெரில. இல்லை ப்ரோ, அன்லோடு அன்லோடா ஏற்றுறாங்க ப்ரோ. அதை பாருங்க, ட்ரெயின்லாம் ஏற்றுறாங்களா? ஏற்றுறாங்க. 2 கிலோமீட்டரில் பாருங்கள் சென்னை கொல்கட்டா ஹைவேல கனெக்ட் ஆக போகிறோம். அப்படியே போனோம்னா சென்னை டேரெக்டாக. ஆனால் நம்ம சென்னை போகல, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடம் மட்டும்
போயிட்டு அப்படியே போகலான்ட்டு பிளான். இதுதான் அந்த பெரிய இடம், சென்னை கொல்கட்டா நேஷ்னல் ஹைவே. இது சிட்டிக்குள்ள போய் பிரியுது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட இன்னும் ஏதோ நினைச்சேன், இன்னும் 14 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வருமா. இங்கே பாருங்க, கூகுள் மாற்றி நம்மளுக்கு சொல்லி காட்டுக்கிட்டு. இது வந்து விசாகப்பட்டினம் மறுபடியும் டிமார்ட் இங்கேயும் இருக்கு. இன்னும் சென்னை கொல்கட்டா ஹைவே வரல, இன்னும் 14 கிலோமீட்டர்ஸில் போய் ரைட் எடுத்தால் தான் வருது போல். இது வந்து சிட்டி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்படியே போவோம். வைசாக் ஸ்டீல் பிளான்டிங் இருக்குது. இது பாருங்க, ஏதோ போராட்டம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைவேல கனெக்ட் பண்ணுறதுக்கு 6.2 கிலோமீட்டருங்க. இன்னும் ஊருக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கு. ஊருக்குள்ளேயும் சொல்ல முடியாது, ஹைவேஸ்குள்ளேயும் சொல்ல முடியாது, ரெண்டுக்கு நடுவில். இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாப் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 37 டிகிரி. இதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரீமான ஹாட் வெதரு. நம்மளோட எக்ஸ்ட்ரீமான கோல்டு வெதர் பார்த்தீங்கன்னா -12. ஸோ எல்லா டைப்பான இடத்துக்கும் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு முக்கால்வாசி கவர் பண்ணிட்டோம். இன்னும் இருக்குது நிறைய, ஆனால் அதெல்லாம் போல் அது அடுத்த ட்ரிப்பில் போகன்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து இதில் எல்லாமே கோல்டும் பார்த்தாச்சு, ஹாட்டும் பார்த்தாச்சு. ஸோ 37 டிகிரி வந்து ஹாட்டான வெதரு. எக்ஸ்ட்ரீமான கோல்டான வெதர் பார்த்தீங்கன்னா -12 -15 -15 -17 இருந்திருக்கோம். நம்ம நோட் பண்ணது வந்து -12 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே வச்சுப்போம், அப்படியே போவோம். இது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது, முடிய தருணம் வந்தாச்சு. இந்த ட்ரிப்பு ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே.